வணக்கம் நண்பர்களே. கிரிக்கெட் ஆர்ட்ஸ் யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி. இன்று நடைபெற்ற விறுவிறுப்பான போட்டியை பற்றி தான் நாங்கள் இன்று பார்க்க போகிறோம். இந்தியா vs பாகிஸ்தான். என்ன ஒரு சிறப்பான போட்டி. மழையின் காரணமாக போட்டி தாமதமாகத்தான் ஆரம்பிக்கப்பட்டது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி இந்தியாவை துடுப்படுத்த அழைத்தது. ரோஹித் சர்மா, விராட் கோலி, உலகத்தின் பலம் வாய்ந்த பேட்ஸ்மேன் இருவரும் களத்துக்கு வந்தார்கள். ஆனால் அவர்களால் எதையும் சாதிக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. ரோஹித் சர்மா வெறும் 13 ரன்கள் அடித்தார் 12 பந்துகளில். த ஹிட் மேன் ஒரே ஒரு 6ஐ மட்டும் சிறப்பாக லெக் சைட்டில் ஷஹீன் அஃப்ரிடியின் ஓவருக்கு அடித்தார். விராட் கோலி, எல்லாரும் கோலி பாகிஸ்தானுக்கு எதிராக அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் ஹையாக இருக்குது, ரன் ரேட் ஹையாக இருக்குது என்று நிறைய பேசினார்கள். ஆனால் வெறும் 3 பந்துகளில் 4 ரன்கள் மட்டும்தான் எடுத்தார், ஒரே ஒரு பவுண்டரி. ரிஷப் பண்ட் ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக வந்து 42 ரன்கள் எடுத்திருந்தார். அவர் ஒருவர் தான் இந்திய அணியை கொஞ்சம் தூக்கி நிறுத்தினார் என்று சொல்லலாம். 31 பந்துகளில் 42 ரன்கள், 6 பவுண்டரி. அவர் விளையாடின ஷாட்ஸ் எல்லாம் ஐபிஎல்லில் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரோ அதை எக்ஸாக்ட்லி கண்ட்ரோல் வி பண்ண மாதிரி இன்றைய போட்டியில் அவர் விளையாடி இருந்தார். யாருமே எதிர்பார்க்கவில்லை அக்சர் பட்டேல் 2 டவுன் பேட்ஸ்மேனாக 4வது பேட்ஸ்மேனாக களத்துக்கு வருவார் என்று. இந்திய அணி இன்று 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸை பயன்படுத்தியிருந்தார்கள். காரணம், ஒரு சைடு மைதானத்தில் ஒரு பக்கம் நீளம் குறைவு. ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு வெரி ஈஸியாக இருக்கும் 6 பவுண்டரிஸ் அடிப்பதற்காக. அதன் காரணமாகத்தான் என்னவோ அக்சர் பட்டேலுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சி இன்றைக்கு 2 டவுன் பேட்ஸ்மேனாக வந்து அவர் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தினார் என்றே சொல்ல வேண்டும். காரணம், ஒரு 6ம் 2 பவுண்டரியும் அடிச்சிருந்தார். 18 பாலில் 20 ரன்ஸ் அடிச்சிருந்தார். ஆனால் இந்தியாவோட பவர் ஹவுஸ் என்று சொல்கிற சூரியகுமார் யாதவோ, சிவம் துபையோ, ஹார்திக் பாண்டியாவோ மூவரும் எதையும் சாதிக்கவில்லை. ஐபிஎல்லில் சாதித்தவர்கள் இங்கு சாதிக்கவில்லை என்பதுதான் உண்மை. எங்களுடைய சிஎஸ்கே இன் சூப்பர் ஸ்டார் சிவம் துபே, ஸ்பின் பவுலர்ஸுக்கு கலக்கும் சிவம் துபே இந்த ஸ்பின் பவுலர்ஸுக்கு எதையுமே அடிக்கவில்லை. ஹார்திக் பாண்டியாவுக்கு ஒரு இனிய வாய்ப்பு கிடைத்தது, ஒரு ஃப்ரீ ஹிட் நசீம் ஷாவின் பந்து வீச்சில். அதை அவர் மிஸ் பண்ணிவிட்டார். அந்த கண்டிப்பாக 6 அடித்திருக்கவே வேண்டும் ஹார்திக் பாண்டியா. காரணம், இஸ் அ பிக் ஹிட்டர் ஹார்திக் பாண்டியா. எங்களுடைய ஜட்டு ஒன்று எல்லாரும் அன்பாக அழைப்பார்கள். முதல் பந்திலே ஆட்டம் இழந்தார் முகமது அமீரின் பந்து வீச்சுக்கு. என்ன ஒரு பந்து வீச்சு முகமது அமீர்! பேக் டு பேக் ரிஷப் பண்டின் விக்கெட்டை எடுத்து மேட்சை மாற்றியிருந்தார். அடுத்த பந்தில் ஜடேஜாவின் விக்கெட்டை எடுத்து இந்தியாவுக்கு ஒரு கலக்கத்தையே கொடுத்து விட்டார். இந்திய அணி 119 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது 19 ஓவர்கள் முடிவில். அனைவரும் ஆட்டம் இழந்து சுனில் கவாஸ்கர் கூட இன்று கடுப்பாக இருந்தார். நீங்கள் 20 ஓவர் ஆடவில்லை என்று கூட கொமெண்ட்ரியில் சொல்லியிருந்தார். இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட இந்திய அணி 20 ஓவரை கூட பூர்த்தி செய்யவில்லை வேண்டும் என்பது சுனில் கவாஸ்கரின் கருத்தாக இருந்தது இன்றைய போட்டியில். ஆனாலும் இந்திய அணியும் சளைத்தவர்கள் அல்ல. அவர்கள் மேட்சை வென்றுவிட்டார்கள் வெறும் 6 ரன் வித்தியாசத்தில். நாங்கள் ஒவ்வொன்றாக பார்க்க போனால் முதலில் பாகிஸ்தானின் பந்து வீச்சை பார்க்க வேண்டும். ஷஹீன் அஃப்ரிடி 4 ஓவர் 29 ரன்களுக்கு 1 விக்கெட். ஆனால் நசீம் ஷா தான் இந்தியா போட்டியின் பாகிஸ்தானின் ஹீரோ ஆஃப் பவுலிங். 4 ஓவர் 21 ரன் 3 விக்கெட். அவர் எடுத்த 3 விக்கெட்டும் விராட் கோலி, அக்சர் பட்டேல், சிவம் டுபே, என்ன 3 பேருடைய விக்கெட்டை சிறப்பாக எடுத்திருந்தார். அதுவும் அக்சர் பட்டேலுக்கு மிடில் விக்கெட். வாவ், செம பவுலிங். முகமது அமீர், நான் ஏற்கனவே சொன்னது போல் 2 விக்கெட்டுகள் பேக் டு பேக் எடுத்து அவருடைய ஹெட்ரிக் சான்ஸை மிஸ் பண்ணி விட்டார். நியர்லி அது ஹெட்ரிக்காக இருந்திருக்க வேண்டும். அவர் போட்ட அந்த ஸ்ட்ரைட் பால் எல்பிடபிள்யூக்கு ஜஸ்ட் மிஸ். ஹரிஸ் ராவ், ஆல்வேஸ் யூ ஆர் அ பியூட்டிஃபுல் bowler. ஹரிஸ் ராவ் 3 overs 21 runs 3 wickets. அவர் எடுத்த 3 wickets. சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, ஜஸ்பிரித் பும்ரா 120 ஓட்ட எண்ணிக்கை இலக்காக கொண்டு களத்துக்கு வந்தது பாகிஸ்தான் அணி. ஆனால் பாகிஸ்தானின் 2 குட் ஓப்பனிங் பேர் என்று சொல்லக்கூடிய முகமது ரிஸ்வான், பாபர் அசாம் இருவரும் களத்துக்கு வந்தும்
முகமது ரிஸ்வான் மட்டும்தான் 31 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். 44 பந்துகளில் ஒரு சிக்ஸர், ஒரு பவுண்டரி. பாபர் அசாம் ஆட்டமிழந்து விட்டார். உஸ்மான் கான் வந்தவரத்தில் போய்விட்டார். ஃபக்கர் ஜமான் வந்தவரத்தில் ஒரு 6 ஒன்று அடித்திருந்தார், சிறப்பாக இருந்தது. ஆனால் அவர் 8 பந்துகளில் 13 ரன்களுடன் ஆட்டமிழந்து விட்டார். இன்றைய போட்டியில் பாகிஸ்தான் ஒரு சேஞ்ச் செஞ்சிருந்தது. அசாம் கானுக்கு பதிலாக இமாட் வசீம் 15 ரன்களை மட்டும் பெற்று கொண்டிருந்தார். இவர்களை தவிர இன்று போட்டியில் ஷதாப் கான், இஃப்திகார் அகமட் இவங்க இருவரும் சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்லணும். காரணம், ஷதாப் கான் முன்னைய போட்டியில் 44 ரன்கள் எடுத்திருந்தார். ஆனால் இன்றைய போட்டியில் வெறும் 4 ரன்னுடன் ஆட்டமிழந்து விட்டார். இஃப்திகார் அகமட் பவர் ஹிட்டர் தான், ஆனால் அவரால் இன்று ஜொலிக்க முடியவில்லை. நசீம் ஷா வெறும் 2 பவுண்டரிகளை கடைசியில் முக்கி அடித்தார் 4 பந்துகளில். ஆனால் இன்றைய போட்டி 6 ரன்களால் இந்தியாவால் வெல்லப்பட்டது. அதுவும் முகமது சிராஜ் 7 பந்துகளில் 7 ரன் எடுத்த முகமது சிராஜ் தான் இன்றைய போட்டியின் வெற்றி நாயகன் என்று என்னுடைய கருத்து. காரணம், இந்திய அணி வென்றது வெறும் 6 ரன்னில். பொறுத்திருந்து பார்ப்போம் பாகிஸ்தான் என்ன செய்ய போகின்றது அடுத்த போட்டியில். வாழ்த்துக்கள் இந்தியா. கிரிக்கெட் ஆர்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.